பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சியின் திரு நித்யானந்தம் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இங்கே கருத்துக்களை வைப்பதற்காக வரக்கூடியவர்கள் அவர்களுடைய கொள்கைகளை உங்களுக்கு எடுத்து சொல்ல, அவர்களுடைய நடவடிக்கைகளை உங்களுக்கு புரிய வைக்க, தேர்தலிலே அவருடைய பங்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிவிக்க இங்கே வந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் நமக்கு எதிரான கருத்துக்களை சொன்னாலும் கூட நாம் அமைதியாக அதை கேட்க வேண்டும், அது உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கருத்தை அவர்கள் சொல்வார்கள் என்றால் நம்முடைய கட்சியிலே அவர்கள் இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கின்ற காரணத்தினாலே தான் கருத்து மோதல் இங்கே வருகிறது. அது மரியாதை குறைவான சொற்களால் அவை இங்கே சொல்லப்படுமானால் நிச்சயமாக அதற்கு நாம் நம்முடைய கரத்தை உயர்த்தி எதிர்ப்பை காட்ட வேண்டும். அதில் நான் சந்தேகப்படல. ஏன்னா நாகரீகம் இருக்கக்கூடிய ஒரு அரங்கமாக இதை நான் கருதுகிறேன். நாம் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருக்கிறோம். ஏன் 5000 ஆண்டுகளுக்கு கூட கிடைக்க முடியாத, பார்க்க முடியாத, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ முடியாத நாமெல்லாம் இன்றைக்கு மோடி அவர்கள் என்று அவர் முகத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் பிரதமராக இருந்து இந்த நாட்டை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறான். எனக்கு முன்னால் கூட அவரை விமர்சனம் செய்தார்கள். 47 14 வரை, 2014 வரை, சுதந்திரம் பெற்றத்திலிருந்து 2014 வரை நம்முடைய இடம் உலக அரங்கிலே 11வது இடம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 11வது இடத்திலே நாம் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு மோடி அவர்கள் பிரதமராகி 10 ஆண்டு 11 ஆண்டுகளிலே இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய இடம் 4ஆக இருக்கிறது, 3ஆக உயர இருக்கிறது. நாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லுகின்ற பொழுது நம்முடைய கடவு சீட்டு, பாஸ்போர்ட், அதை பார்க்கின்ற பொழுது ஒரு மரியாதை என்பது இல்லாமல் இருந்தது என்பதை வெளிநாட்டிலே வேலை செய்து வந்தவர்களுக்கெல்லாம், இங்கே சற்று வயது கூடியவர்கள், அரபு நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்தவர்கள் அன்றைக்கு வேலைக்கு அங்கே தான் சென்றாங்க. அப்போ அதுக்குள்ள மரியாதையும் இன்றைக்கு போகக்கூடிய அந்த கடவுள் சீட்டுக்குள்ள மரியாதையினுடைய வேறுபாட்டையும் உங்களுடைய இளைய தலைமுறையிலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த வேறுபாடு இருக்கிறது. எதற்காக அந்த வேறுபாடு? இந்தியா வளர்ந்து வருகின்ற ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த நாடு என்று உலகம் அடையாளம் கண்டு கொண்டு விட்டது. அதை இங்கே நாம் அடையாளம் கண்டு கொள்ளாதது மாதிரி இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் எவருக்கும் எதிராக இல்லை, மக்களை நேசிக்கிறார், நல்ல பல விஷயங்களை செய்கிறார். எப்படி செய்கிறார்? அவர் பிறந்தது சாதாரண எளிய குடும்பத்திலே, தந்தையார் கூட கிடையாது, தாய் வளர்த்தவர்கள். அப்படிப்பட்டவர் இந்த காரிலே போகிறார், அந்த விமானத்திலே செல்லுகிறார், இந்த விலையிலே கோட்டு போடுகிறார் என்றெல்லாம் அவரை விமர்சனம் செய்கிறார்கள். அவர் உங்களுக்கெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார், விமானத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறார், காரிலே வர வேண்டிய அவசியம் என்ன என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த மேடை, இந்த மேடையில் இருக்கக்கூடிய விளக்குகள், இந்த அரங்கம், இவையெல்லாம் சாதாரண எளிய மக்களால் நடத்த முடியுமா? இது தேவைப்படுகிறது, இது மக்களுக்கு தேவை, மக்களுக்காகத்தான் இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். பணக்கார மாலை முரசு என்று பறைசாற்றுவதற்காக அல்ல. அப்படித்தான் ஒரு பொறுப்பில் உள்ள ஒரு பிரதமர், இந்திய நாட்டில் உள்ள ஒரு பிரதமர் ஏதாவது ஒரு நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை பார்த்து உலகம் அஞ்சுகிறது. இன்றைக்கு எளிமையும் இருக்கிறது, அவரை பார்க்கக்கூடிய நேரத்தில் அச்சமும் வருகிறது. அமெரிக்கா நாட்டிலே இருக்கக்கூடிய அதிபர் சொல்லுகிறார், என்னுடைய நெருங்கிய நண்பர் மோடி, ஆனால் மிக மிக திறமை வாய்ந்தவர், தன்னுடைய நாட்டுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர் என்று மோடி அவர்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார். திரு நித்யானந்தம் இவ்வளவு வெற்றிகளை பெறுகிறார், இவ்வளவு செல்வாக்கோடு இருக்கிறார், ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் ஜெயிக்கவே முடியல திரு மோடி அவர்கள்? தமிழக அரசும் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர்களும் சொல்லக்கூடிய நிதி தமிழ்நாட்டுக்கு வேண்டியவற்றை கொடுக்காது என்ன என்பதை புள்ளி விவரத்தோடு அள்ளித்தளிக்க எனக்கு பின்னாலே சூர்யா இருக்கார். எனக்கு அது தெரியும். இன்றைக்கு இளைஞரணியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். நான் அன்றைக்கு ஒரு 40 ஆண்டுக்கு முன்பாக இளைஞரணியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்தவர். ஆக
அள்ளி கொடுப்பதற்காக என்னுடைய 3ஆம் தலைமுறை இங்கே இருக்கிறது, புள்ளி விவரங்களை. அதனால கொஞ்சம் பொறுமை காத்து. இல்ல ஏன் ஜெயிக்க முடியலன்னு கேக்குறேன் நானு. எதுவும் செய்யலன்னு கேட்கல. ஏன் தமிழ்நாட்டுல வெற்றி பெற முடியல? நீங்க பிரிவினைவாதம் பேசுறீங்கன்னு திரு ஸ்டாலின் நிச்சயமாக சொல்லிட்டே உங்களுடைய இருக்காருல்ல. ஐயம், அதுக்கு என்ன பதில்னு கேக்குறேன். நிச்சயமாக உங்களுடைய ஐயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது விளக்கப்படும், அந்த ஐயம் களையப்படும். அதற்கு சூர்யா இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் சூர்யா. அந்த சின்னத்தை சின்ன பின்னமாக எப்படி இது நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காக அந்த பெயரிலே வந்திருக்கிறார்கள். மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் பேசினார்கள். மீனவர்கள் இந்த மண்ணிலே இருந்து பாதிக்கப்பட்டால் அது தமிழக மீனவர்கள் அல்ல, இந்திய மீனவர்கள் என்பதை முதலில் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்திய மீனவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலேதான் யாரையும் கேட்காமல் கச்சத்தீவை தாரை பார்த்து கொடுத்ததை மீட்க வேண்டும் என்று அண்ணாமலை அவர்களை அவர் இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். அவரும் பிரேமதாசாவோடு பேசினார். இப்போ வரக்கூடிய ஜனாதிபதியோடு பேசுகிறார், இலங்கையோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு இடத்தை வேறு ஒரு நாட்டிற்கு வாரி வழங்கிவிட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் அது எளிதான காரியம் அல்ல. அதற்கான நடவடிக்கைகளை இறங்கியிருக்கின்றார்கள். 75 ஆண்டுகளுக்கு பிறகுதான் காஷ்மீரே நம்மோடு சேர முடிந்தது. 370 அகற்றப்பட்டது என்று சொன்னால் எவ்வளவு வேலை அதற்கு பின்னாலே இருந்திருக்கும். அதை தவிர அந்த அந்த மாதிரியான நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள் எல்லாம் நடைபெறக்கூடாது என்ற ஒரு தலை எழுத்து என்று சொல்வோமே, அப்படி ஒரு விதி நமக்கு இருக்குமானால், விதியை நாம் நம்புகிறோம், அப்படி ஒரு விதி நமக்கு இருக்குமானால் இன்னும் நமக்கு கடன் அதிகமாக இருக்கிறது என்று பொருள். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். எல்லாவற்றிலும் தமிழ்நாடு முதன்மை, வளர்ச்சியிலே முதன்மை, கல்வியிலே முதன்மை. பெரியார் அவர்கள் பிறந்த பிறகுதான் தமிழ்நாட்டிலே கல்வியே படிக்க முடிந்தது எல்லோராலும் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. தமிழர்களாகிய நமக்கு இது அப்பட்டமான பொய் என்று புரிய வேண்டாமா? பாரதி சுதந்திரத்துக்கு முன்பாகவே இறந்தவர். அவனுடைய பாடலிலே சொல்லியிருக்கிறான், கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறான். அப்ப என்ன பெரியார் பிறந்துட்டாரா? அப்ப என்ன திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிச்சாங்களா? ஆக அந்த காலத்திலேயே தமிழ், அதாவது கல்வியிலே சிறந்து விளங்கிய நாடு நம்முடைய நாடு. இதை மறைக்கின்றார்கள், வரலாற்றை மறைக்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக வேறு ஒரு கட்சியான் அவருடைய கொள்கைகளை சொல்லும் பொழுது நம்முடைய கட்சியினுடைய கொள்கையிலும் நீங்கள் கேளுங்கள், அதையும் அமைதியாக கேளுங்கள் என்று அந்த நாகரிகத்தை, பண்பாட்டை கற்றுக் கொடுத்தது நம்முடைய பாரத நாடு என்பதற்கான இலக்கணம் நம்மிடத்துல இருக்கிறது. சரி, இங்க நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க, திருப்பி வருவீங்கன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல நீங்க ஆட்சிக்கு வருவதற்கான சாத்தியம் இருக்கா? சுருக்கமா. இன்றைக்கு நான் அந்த கருத்தை சொன்னதுக்கு காரணம், 101 ஆண்டுகள் வாழ்ந்து பாஜக RSSக்கு எதிரான கருத்துக்களிலேயே வளர்ந்து மக்களிடையே வேலை செய்து வாழ்க்கையிலே மிக எளிமையாக வாழ்ந்தவர் என்று பெயர் பெற்ற கம்யூனிஸ்ட் தலைவர் நம்முடைய நல்ல கண்ணு அவர்களுடைய மறைந்தார், நேற்று மறைந்தார். அதை நினைத்து பார்க்கிறோம். ஏன் அவரை எளிமை என்று பாராட்டுகிறோம்? அந்த சித்தாந்தத்திலே நம்பிக்கை இருந்தது, அதனால் அதை பாராட்டுகிறோம். இன்னொன்றை சொல்லுகிறேன். இன்றைய நாள், குறிப்பாக இன்றைய நாள், அந்தமான் சிறையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி செக்கெடுத்து சிறையிலே கிடந்த இந்த நாட்டுக்காக, இந்த மண்ணிற்காக தன்னுடைய வாழ்க்கையே கொடுத்த சுதந்திர வீர சாவர்கருடைய நினைவு நாள். அதுவும் இன்றைக்கு தான் இருக்கிறது. ஆனால் சாவர்கரை ஏசுவார்கள், நல்ல கண்ணை போட்டுபவர்கள். நாம் அப்படி அல்ல. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவருடைய கருத்து அது. நீங்கள் எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த முறை நம்முடைய முறை. அவர் கேள்வி கேட்டார், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுமா என்று. நிச்சயமாக தமிழகத்தில் வர இருக்கின்ற ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். நன்றி திரு நித்யானந்தம்.